குமரனின் ரூபாய் 600 உள்ளது. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இடையில் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் எனில் இருவரில் யாருக்கு பணம் அதிகமாக கிடைக்கும், எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ குமரன்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் வச்சுக்கிறாரு. அதை வந்து விமலாவுக்கும் யாழினிக்கும் வந்து 2:3 என்ற ரேஷியோல வந்து பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா யாருக்கு அதிகமான பணம் கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும். அப்போ ஸோ அப்போ 600, அப்ப அந்த 600 ரூபாய் வந்து 2:3 பிரிச்சு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 2:3. அப்போ இந்த 2:3னா ஆட் பண்ண எவ்வளோ வரும்? அந்த 5 தான் 600 ரூபாய். ஓகேங்களா? அந்த 5 பாகம் தான் 600னா அப்ப அந்த 2 பாகம் எவ்வளோ நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ 1 டைம் இது வந்து பாத்தீங்கன்னா 12 டைம்ஸ். ஸோ 0 அப்படியே போட்டுரும். அப்ப x எவ்வளோ? 240. ஓகேங்களா? ஸோ அப்ப அதே மாதிரி அந்த 3 பாகம் எவ்வளோ நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ 5 தான் 600 ரூபாய்னா 3 எவ்வளோ? ஸோ 1 5s are 5, அதே 120. ஸோ அப்போ 3 எவ்வளோன்னா x ஈக்குவல் டு 120 into 3 360. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் யாருக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா விகிதத்தில் அதனை விமலா மற்றும் யாழினிக்கு. அப்போ 240 ரூபாய் விமலாவுக்கும் 360 ரூபாய் வந்து யாழினிக்குமான அமௌண்ட்டு. ஓகேங்களா? அப்போ யார் அதிகமாக வாங்கியிருக்கிறா? யாழினி தான் அதிகமாக வாங்கிக்கிறாங்க, 360 ரூபாய். விமலா பார்த்தீங்கன்னா 240 ரூபாய் தான். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. பதில் எனில் இருவரின் யாருக்கு பணம் அதிகமாக கிடைக்கும், எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ விமலாவை விட யாழினிக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 120 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஓகேங்களா? 120 ரூபாய். 240 ரூபாய் வாங்குறாங்க, இவங்க 360 ரூபாய் வாங்குறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா யாழினிக்கு 120 ரூபாய் கிடைக்குது. அப்போ ஆப்ஷனை பாருங்க, ஆப்ஷன் டியை பாருங்க. யாழினிக்கு விமலாவை விட 120 அதிகம் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஓகே.